இந்த தேனீக்களை இடம் மாத்தி கொண்டு போறப்ப கசப்பா ஒரு தேன் கிடைச்சது. அப்ப அது என்ன மரம் அப்படின்னு பார்த்தா மே மாசத்துல நவ்வா மரம் பூ பூத்திருந்தது. அப்ப அந்த தேன் கசக்குமா அப்படின்ட்டு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா மருத்துவர்களும் தேன் எடுக்காதீங்க, சர்க்கரை நோய் உள்ளவங்க தேன் தொடக்கூடாது. இன்னைக்கு ஏகப்பட்ட 5000 பேருக்கு மேல சர்க்கரை நோயாளிகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுகர் லெவல் குறைஞ்சு அவ்வளவு தூரம் ஆரோக்கியமா இருக்காங்க. இந்த மகத்துவம் சித்தர்கள் நூல்ல நிறைய போட்டிருக்காங்க. அழிஞ்சு போன மகத்துவத்தை மக்கள்கிட்ட கொண்டு போனோம்னாவே நம்ம தொழில ஜெயிக்கலாம். ஏன் பிறந்தோடனே கொடுத்தாங்கன்னா முதல் பால் சீம்பால் அந்த குழந்தைக்கு கொடுக்கறப்ப அது ஜீரணம் ஆகணும்னா தேனை தொட்டு வச்சுட்டு தாய்ப்பால் அந்த முதல் பால் கொடுத்தா ஜீரணம் ஆகுன்றதுக்காக தான் அந்த காலத்துல தாய்ப்பாலுக்கு முன்னாடி தேனை தொட்டு வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு இனிப்பு கொடுக்கணும்னு சொல்லி சக்கரை தண்ணியும் ஜீனி தண்ணியும் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு 15 வருஷம் கழிச்சு ஸ்வீட் கொடுக்கணும்னு மாத்தி மைசூர் பாக்க வைக்க போறாங்களா, அல்வாவை கொடுக்க போறாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த நிலைமை மாறணும்னா அதனுடைய மகத்துவம் என்னன்றது மக்களுக்கு போகணும். கழுதையை வளர்த்தா கூட பொழைச்சுக்கலாம், ஆனா அந்த கழுதையோட மகத்துவத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அதுல என்ன மகத்துவம் இருக்க போகுதுன்னா கழுதைப்பாலை சாப்பிட்டா இன்னைக்கு ஒரு 100 மில்லி கழுதைப்பால் 900 ரூபாய். அப்ப அதுல என்னென்ன மகத்துவம் இருக்குன்னு மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அதுலதான் நான் தேனோட மகத்துவத்தை கொண்டு போயிட்டு இருக்கேன்.